என்ன வேணும் மேடம்? என்ன வேணாலும் கொடுப்பியா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட அது அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்போம் மேடம். எனக்கு என்ன வேணுமோ அது உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கும் மேடம்? உள்ள என்ன இருக்கோ அது கொண்டு வந்து கொடுக்கறது தான் எங்கள் டியூட்டி மேடம். கரெக்டாக தானே சொன்னேன். எனக்கு தேவையானது உன்கிட்ட தான் இருக்கு. உள்ள இருக்கிறத எக்ஸிபிஷன் மாதிரி காட்டுறதுக்கு டேஷ் அண்ட் டெமோக்ரஸி ஒத்துக்காது இல்ல. இவங்க என்ன டெல்லி வரையும் போயிட்டாங்க மேடம்? நீங்கள் எங்கேயோ போகிறதுக்கு இங்கே வந்துட்டீங்க மேடம். நான் கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு தான் வந்திருக்கேன். உனக்கு தான் பிக்கப் பண்ண தெரியல. டெஸ்டினேஷன் பிக்கப்பா? மேடம் நீங்க டிராவல்ஸ் போக வேண்டிய ஆளு தப்பி தவறி இந்த பார்லருக்கு வந்துட்டீங்க. ஏய், நான் தான் கரெக்ட் டெஸ்டினேஷன் வந்திருக்கேன்னு சொன்னேன்ல. உன் காது என்ன செவிடா என்ன? வெங்காயமா? மேடம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு நல்லா புரிஞ்சிச்சு. யூடியூப் ரூல்ஸ் நல்லா ஃபாலோ பண்றீங்க போல இருக்க. அதை ஃபாலோ பண்ணலனா யூடியூப்காரங்க என்ன அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ இந்த யூடியூப் விஷயங்கள்லாம் நமக்கு எதுக்கு மேடம்? உங்களுக்கு என்ன வேணும்? பார்லருக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சாப்பிடுறதுக்கு. வாய் திறக்க வேண்டியது நீ இல்ல, நானு. மேடம் சப்பறதுக்குன்னு எதுக்கு மேடம் அந்த மாதிரி பேசுறீங்க? சரி உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் சப்புங்க. சொல்லுங்க. சாரி. ஏய், என்ன ரொம்ப பேசுற? ஐஸ்கிரீம் பார்லருக்கு எதுக்கு வருவாங்க? ஐஸ்கிரீம்காக. ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவாங்க? சப்புவாங்க. நான் என்ன சொன்னேன்? ஓ சாரி மேடம், நான் தான் சரியா சப்பல. சரியா புரிஞ்சிக்கல மேடம். நீங்க சப்பணும்னு நினைச்ச. சாரி மேடம். சொல்லணும்னு நினைச்ச ஐஸ்கிரீம் நீங்க சப்புனீங்கன்னா சொன்னா உள்ள போய் நான் சப்புறேன். சொல்றேன் மேடம். வெளியில இருக்க கூலிங்க்கு என்னோட ஃப்ரிட்ஜ்ல இருக்க சில்னஸ்லாம் போயிட்டு ஃபுல்லா ஹீட்டா இருக்கு. என் ஃப்ரிட்ஜ கூலிங்கா இருக்கிற ஐஸ்கிரீம் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. மேடம் ஆல்ரெடி நாங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். நீங்க வாயில வச்சுக்காம மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல வைப்பேன்னு சொல்றீங்க. அது என்னன்னா, கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீமை என் வாயில வச்சு சப்பிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் என் ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்பேன். எதுக்கு மேடம் அவ்வளவு கவலைப்படுறீங்க? ஐஸ்கிரீம் கரைஞ்சிரும்ட்டா? ஆமா பின்ன, ஐஸ்கிரீம் வாயிலே கரைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல குச்சியை வச்சுட்டு நான் என்ன பண்றது? மேடம் நீங்க பேசுறது மேன்ஷன் ஹவுஸ் குடிக்கிறவனுக்கே புரியாது. மேங்கோ ஜூஸ் குடிக்கிற எனக்கு எங்க புரிய போகுது மேடம்? சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும்? உங்ககிட்ட என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு? நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு மேடம். ஆரஞ்சு ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், பனானா ஃப்ளேவர், பைனாப்பிள் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர். ச்சே, எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது. எனக்கு பிரவுன் கலர் ஐஸ்கிரீம் தான் வேணும். ஓ சாக்லேட் ஃப்ளேவர் வேணுமா? சாக்கோபார் இருக்கு மேடம். நல்லா சொன்ன. சப்பறதுக்கு நீட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும்ல. அப்போ நீட்டா இருக்கிறதே எடுத்துட்டு வா. ஏன்னா சப்பறதுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே சப்புங்க. சாரி சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்சது எடுத்துட்டு வரதான் எங்களோட டியூட்டி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே. அண்ணே ஒரு சாக்கோபார். என்னடா பார்கவா பெரிய ஆர்டர் வந்திருக்கு போல இருக்க. பெருசா ஒன்றும் தெரியலண்ணா, ஒரே ஒரு சாக்கோபார் தான். ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ நேரமாடா? ஐஸ்கிரீம்க்கு என்ன அந்த பொண்ணு புதுசாடா? ஐஸ்கிரீம்க்கு அவ புதுசுன்னு கேட்குறிய? ஐஸ்கிரீம்க்கே பேண்ட் அம்பாசிடர் அவ. எத்தனை ஐஸ்கிரீம் சப்பிச்சோ என்னவோ, அவளுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அப்படின்னா கஸ்டமர் கிளாரிட்டியாக தான் இருக்காங்க. சர்வர் பைப்பில் உனக்கு தான் சிக்னல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இவ சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணணும், நம்ம சரக்கு செம்மையா அடிக்கணும்டா. நீ சரியா சப்ளை பண்ணா உனக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணுமா? நானு உன் சேலரியை கட் பண்ணாதான் நீ சரியா வருவ. அண்ணே என் சேலரியில கை வைக்காதானே? அவ சிக்னலுக்கு நான் சிங்க் ஆயிட்டேன். நீ ரிலாக்ஸ்டா இரு, பேச்சை குறைச்சிட்டு வேலையை பார்க்குற வழியை பாரு. மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஹாப்பியா சப்புங்க. ஹலோ, எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கு நீ ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்லை. என் ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காவே அதை செய்யும். அப்படின்னா இப்போ உங்க ஹார்மோன்ஸ் ஹை லெவல்ல இருக்கு. எந்த லெவல்ல இருக்கு? ஐஸ்கிரீம் டேஸ்ட்டை பொறுத்து என் ஹார்மோன் வேலை செய்யும். ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ, என் ஹார்மோன் லெவல் ஹை ஆயிடும். ஐஸ்கிரீம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, என் ஹார்மோன் லெவல் கம்மி ஆயிடும். சீக்கிரமா எங்க ஐஸ்கிரீமை சப்புங்க மேடம். உங்க ஹார்மோன்ஸ் எந்த லெவல்ல இருக்கோ நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போடலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பாடு இது கூட பிடிக்கலையா? என்னடா டேஸ்ட் பிடிச்சிருக்கா இல்லையா? சப்புங்க மேடம் சப்புங்க. என்ன மேடம் உங்க ஐஸ்கிரீம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. உங்க ஹார்மோன் லெவல் நிலைமை என்ன? நீ எடுத்துட்டு வந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட்க்கு என் ஹார்மோன் லெவல் கம்மி ஆயிடுச்சு. என்னது உங்க ஹார்மோன்ஸ் ஹர்ட் ஆயிடுச்சா? அப்படி சொல்லாதீங்க மேடம், என் ஹார்ட் ஹர்ட் ஆற மாதிரி இருக்கு. இங்க பாரு, என் ஹார்மோன் லெவல் ஹை ஆகணும்னா இந்த ஐஸ்கிரீம் பத்தாது. அதுக்கு எனக்கு பலமான ஐஸ்கிரீம் வேணும். மேடம் உங்க ஹார்மோன்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஹோல்ட்ல வைங்க.
இந்த வாட்டி மேக்னியம் சாக்லேட் எடுத்துட்டு வரேன். சாக்லேட் ரொம்ப திக்கா இருக்கும். இந்த வாட்டி உங்க ஹார்மோன்ஸ்க்கு பைத்தியம் பிடிச்சிடணும். என் ஹார்மோன்ஸ்க்கு மட்டும் பைத்தியம் பிடிக்கல, உன் பைப்பை உடைச்சிருவேன். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம், இந்த வாட்டி நான் கொண்டு வர ஐஸ்கிரீமுக்கு உங்க ஹார்மோன்ஸ் ஹிமாலயாஸ்க்கு ஏறிடும். அண்ணே, ஒரு மேக்னம் ஐஸ்கிரீம் சாக்லேட் திக்னஸ்க்கு பைத்தியம் முடிச்சிடணும். என்னடா பார்கவா, இந்த வாட்டி சிக்னல்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா கேட்ச் பண்ணிட்ட போல. அவளது சிக்னல்ஸ் இல்லனா துடிப்பு. அவ துடிக்கிற துடிப்புக்கு என் பார்க்கிங்ல இருக்க வண்டியே துடிக்குதுன்னா பாத்து. பார்க்கிங் பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் ஐஸ்கிரீம் பார்லருக்கு மட்டும் கரெக்டான பேமெண்ட் வந்துடணும்பா. உன் பார்லருக்கு பேமெண்ட் வரணும், அவ பார்க்ல புகை தள்ளணுமா. எனக்கு எதுக்கே நடுவுல பனிஷ்மெண்ட் தரீங்க? காப்பாத்து தாயே. ஹலோ சர்வர். சொல்லுங்க மேடம், நீங்க என்ன சப்ப போறீங்க? சாரி மேடம், என்ன ஆர்டர் கொடுக்க போறீங்கன்னு? எனக்கு ஒரு ஐஸ் எல்லாம் பத்தாது, 3 ஸ்டிக் ஐஸ் வேணும். காஞ்சி போன காக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்லருக்கு வந்திருக்கு போல. சொல்லுங்க மேடம். ஆரஞ்சு 1, மேங்கோ 1, ஸ்ட்ராபெரி 1, சீக்கிரமா கொண்டு வா. சாக்லேட் வேணாமா மேடம்? சாக்லேட்டா? சாக்லேட்னா பிரவுன் கலர்ல தானே இருக்கும். எவடா அவ? சீ, பிரவுன் கலர்லாம் எனக்கு பிடிக்காது. என் பாட்டிக்கிட்டே பிரவுன் ரைஸ் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். சோ அந்த 3 ஐஸ்கிரீம் மட்டும் கொண்டு வாங்க பாப்போம். ஓகே மேடம். திவ்யா மேடம், உங்க திக் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிட்டு இருக்கு. 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். நீ எடுத்துட்டு வா, அதுக்குள்ள இந்த பைத்தியத்துக்கு நான் ஒரு டோல்கேட் போடுறேன். ஏமா பேன் இண்டியா உத்தமி, கலர் கலரா ஐஸ்கிரீம் சாப்பிடாதான் உன்னோட பாக்ஸ் ஆபீஸ் ரொம்பமா? ஹலோ, ஒரு ஐஸ் சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது, அதனாலதான் வெரைட்டி ஆஃப் ஐஸ் சாப்பிடுறேன். இங்க பாரு, கலர் கலரா ஐஸ்கிரீம் சாப்பிட்டீனா வாயில கரோனா வந்துரும், பாத்துக்கோ. கரோனாவா? என் உடம்புல இருக்கிற சூட்டை தாங்க முடியாம கரோனாவே ஓடி போயிடும். அப்படியா? என் ஃபயரை விட உன் ஃபயர் அதிகமா? சூடு எனக்கு தாண்டி அதிகம், அதனாலதான் 3 ஐஸ்கிரீம் வாங்குறேன். உனக்கு இருக்கிறதெல்லாம் ஃபயர் ஆச்சு. என்னடி சொல்ற? என் ஃபயர் அசிங்கப்படுத்துறியா? உன் ஃபயருக்கும் என் ஃபயருக்கும் காம்படிஷன் வச்சு யார் ஃபயர்ல கண்டென்ட் இருக்கு ரெடியா இருக்கேன், வா பார்க்கலாம். ஹலோ, காம்படிஷன் இந்த ஐஸ்கிரீம் வச்சு இல்ல, ஒரிஜினல் ஐஸ்கிரீம் வச்சு. ஒரிஜினல் ஐஸ்கிரீமா? எங்க இருக்கு? உன் கண்ணனை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? உன் முன்னாடியே தான் 2 ஐஸ்கிரீம் இருக்குல்ல. எனக்கு 3 ஐஸ்கிரீம் இருந்தாதான் மூடு வரும். வெளியில பார்க்கிங்ல ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, கூட்டிட்டு வருவோமா? ஏண்டி உன் ஃபயர் மேல கிருஷ்ணாயில அள்ளி ஊத்த? முதல்ல பக்கத்துல இருக்க ஐஸ்கிரீமை பாத்துறலாம்டி. நீ என்னதான் பேசினாலும் கிளைமேக்ஸ்ல வின் ஆக போறது என்னோட ஃபயர் தான். பார்த்தேன், கொஞ்சம் கண்ட்ரோல் இரு. மேடம், உங்க மேக்னிம் ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ இந்த ஐஸ்கிரீம் எங்களுக்கு தேவையில்லை. வேற ஐஸ்கிரீம் வேணும். உன் ஐஸ்கிரீமையும் அந்த ஓனர் ஐஸ்கிரீமையும். ஏன் ஐஸ்கிரீம் ஓனர் ஐஸ்கிரீமா? எங்களுக்கு தெரியாம எங்ககிட்ட எங்க இருக்கு ஐஸ்கிரீம்? பார்லர் உள்ளதானே இருக்கும். நான் சொல்றது இந்த கீழே பார்லர்ல இருக்கிற ஐஸ்கிரீமை பத்தி. கீழே இருக்கிற பார்லரா? அம்மா, உங்க ஐஸ் ஐஸ் மேல ஊந்துச்சா? அப்பாடா, இப்பவாவது உன் ஜெனரேட்டர் ஆன் ஆச்சா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனி ப்ராப்ளம்? அவன் சர்வீஸ் சரியா பண்ணலையா? சார், இவங்களுக்கு சர்வீஸ் பண்ற ஸ்டாமினா என் ஊசிக்கு இல்ல. நான் சைடு ஆயிடுறேன், நீங்க ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. டேய் சில்லி ஃபெலோ, சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுல ஜீரோடா நீ. சாரி மேடம், அவ செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க மேடம். அது ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வச்சு காம்படிஷன் இருக்கு. காம்படிஷனா? காம்படிஷன்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் மேடம். அது சரி, காம்படிஷன் எங்க? காம்படிஷன் இங்க இல்ல, பார்லருக்கு பின்னாடி இருக்கிற சந்தில. வா போலாம். மேடம், காம்படிஷன் சொல்லிட்டு பார்லர் பக்க சந்து கூட்டி போறீங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம், என்ன விட்டுருங்க மேடம். டேய் பாக்கல, டேய் காப்பாத்துடா, டேய் காப்பாத்துடா. ஐயோ, மேடம் ப்ளீஸ் மேடம், காப்பாத்துடா, டேய் காப்பாத்துடா, டேய் ப்ளீஸ் டேய். மேடம் ப்ளீஸ் மேடம். சார் மேடம், உங்க சர்வீஸ் ஸ்டாமினா முன்னாடி எங்க சர்வீஸ் என்ன சார்? நீங்க யாரும் ப்ளீஸ் சர்வீஸ் பண்ண முடியாது மேடம். டேய் பார்க்கவா, டேய் ப்ளீஸ் டேய் காப்பாத்துடா, டேய். சார், நீங்க சர்வீஸ் பண்றதுல சூப்பர் ஸ்டார் இல்ல? டேய் சூப்பர் ஸ்டார்டா, இவங்க சர்வீஸ் பண்றது ஏஸ்ட்ரா கையிடும் போலடா. வாடா டேய் காப்பாத்துடா டேய். மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் நீங்க ரொம்ப பண்ணாதீங்க சார். அவங்களே ஊனும் போது நீங்க ஊன்னா எப்படி சார்? ஊன் சொல்லுமா, இவங்க ஆட்றாட்டுக்கு ஏன் ஊஞ்சல் ஆடிடும் போல இருக்கற. டேய் ப்ளீஸ் டேய் காப்பாத்துடா டேய். வாடா டேய். உங்க அணில இரும்பு சார், இரும்பு. இந்த டைம்ல அணில திக்கிச்சு பேசுறடா டேய். இப்போ எனக்கு முடியாதுடா டேய். வாடா காப்பாத்துடா ப்ளீஸ் டேய். சார், உங்க எனர்ஜி முன்னாடி ஏதா இருந்தாலும் எலிமினேட் ஆயிடும் சார். நீங்க இங்க என்டர்டெயின் பண்ணுங்க, நான் பால் போய் என்ஜாய் பண்றேன். மேடம் ப்ளீஸ் மேடம், வேணாம் மேடம், எங்க அம்மாக்கு நான் ஒரே ஒரு புள்ள மேடம். டேய் பார்க்கவா டேய் ப்ளீஸ் காப்பாத்துடா டேய். டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா டேய். நான் நல்லா இருக்க மாட்டேன், விடுங்க. நீங்க உயிரோட வந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்க மெமரிஸ் நம்ம மேன்ஷன் ஹவுஸ் வச்சு ஷேர் பண்ணிக்கலாம். ஹே பை. மேடம் விட்டுருங்க மேடம், எனக்கு ஒரு வாட்டி கூட கல்யாணமே ஆகல மேடம்.